தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் விசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் விசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய ஆலோசனைகளை கட்டளையிடும். உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உமக்கு பிரியமான மக்களாக நாங்கள் வாழ மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கர்த்தாவே நாங்கள் கேட்கும்படி செய்வீராக. ஆண்டவரே, எல்லா தடைகளை நீங்க நீக்கி முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை காண, உம்மை தரிசிக்க, உம்மை கண்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியனை மறைத்திடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திக்க கர்த்தர் இந்த நாளை முன்குறித்தபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், ஊழியத்தினுடைய குடும்பத்தினர், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவருடைய பெயராலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நீங்கள் பலுகி பெருகி தெய்வனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் தயவு கூர்ந்து உங்கள் தனி ஜெபங்களில, உங்கள் குடும்ப ஜெபங்களில
நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு விசேஷமான நாள். குருத்தோலை ஞாயிறு ஆராதனையை நாம் மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let the King of the Peace enter. அமைதியின் ராஜா உள்ளே வரட்டும் என்ற தலைப்பு நமக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அட்டவணைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நாம் அனைவரும் ஆண்டவர் வரும் மட்டுமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு இந்த நாளில இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அமைதி எப்படி நமக்கு கிடைக்கும்? இப்ப தலைப்பு நமக்கு இப்படிதான் சொல்லப்படுகிறது. அமைதியின் ராஜா உள்ளே வரட்டும். எப்படி அமைதியின் ராஜா உள்ளே வருவார்? கொஞ்சம் யோசிங்க. அதுக்கு முன்பாக ஒரு 2 முக்கியமான காரியத்தை உங்க முன்பாக சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறபடியினாலே, முதல்ல இங்க ஒரு சகோதரி, அவர்களுக்கு பார்வை இல்லை. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த வேதாகமத்தை வாசிக்கிறாங்க. நான் உடனே போய் பார்த்தேன் எப்படி வாசிக்கிறாங்க. அவங்க தடவி வாசிச்சு பார்த்து வாசிக்கிறாங்க. ஒரு அருமையான பாடலையும் அவர்கள் பாடினார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய பெயரான எங்களுடைய வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவங்க அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்க பிரயாசப்படுகிறார்கள். அற்புதமான அந்த வார்த்தைகள், தங்கு தடையற்ற அந்த வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதே போல மற்றொரு சகோதரி பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் வாசித்தார்கள். ஆனால் தடைப்பட்டது. ஆனால் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிற ஒரு கர்த்தருடைய ஆலோசனை என்ன என்று சொன்னால், முயற்சி அடையான் இகழ்ச்சி அடைவதே இல்லை. முயற்சி தான் திருவினை ஆக்கும் என்று சொல்லி நாம படிச்சிருக்கிறோம். ஆகவே அவர்கள் கண்ணீர் விடவோ வேதனைப்படவோ தேவையே இல்லை. ஆனா நான் ஒன்றை அவர்களிடத்துல கவனிச்சேன். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் இருந்தது. இப்ப சாதாரணமா பைபிளை படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 வார்த்தை தவறிச்சுன்னு வச்சுங்க, 3வது வார்த்தை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. ஆனா அந்த சகோதரி கிட்ட நான் பார்த்த ஒரு மிக உன்னதமான ஒரு பண்பு என்னன்னா, கடைசி வரைக்கும் நின்று சாதிச்சாங்க. அதை நாம நிச்சயமா பாராட்டணும். ஒரு கரங்களை தட்டி அவங்களை பாராட்டணும். இது முகஸ்துதிக்காக சொல்லுகிற வார்த்தை இல்லை. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், முகஸ்துதிக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்லவே அல்ல. இது அனைவருக்குமான வார்த்தை. உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அனைவரும் உற்சாகமாக தான் சில காரியங்களை நாம் செய்ய முடியும்.
நாம அப்படியே தோய்ஞ்சு போயிடுவோம். ஆகவே நாம அனைவரும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை இருக்கிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் எபிரேயர் 10:25 இல்லம்மா 10:20 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஆகவே நான் ஏன் அவங்க ஏன் எனக்கு புத்தி சொல்லணும், நான் ஏன் அதை கேட்கணும் என்ற மனப்பான்மை நமக்கு கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. நாம் எப்பொழுதும் கேட்பதற்கு எப்போது நம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறது. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க பதில் இன்னும் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு லகுவா ஒரு 3 பாயிண்ட சொல்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நமக்கு நெருக்கமானவர்கள், நல்ல நெருக்கமா இருக்கிறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்கள நம்ம தொடர்பு கொள்ள ஆசைப்படுவோம். ஆனா ஏதோ சந்தர்ப்பம் அவர் நம்ம தொடர்பு கொள்ள முடியாம போயிடும். ஆனா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? எங்க முகத்துல சந்தோஷமே காணும். ஒரு சிரித்த முகத்தோடு, முகமலர்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு நாம் நம்முடைய தேவனை ஆராதிக்க ஆலயத்துல இருக்க வேண்டும். நமக்கு 1000 கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ராஜாவுக்கும் கஷ்டம் இருக்கும், அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம். ஏழை குடியானவனுக்கு கஷ்டம் இருக்கும், அவனுக்கு ஏற்ற லெவல்ல அது கஷ்டம் இருக்கும். ராஜாவுக்குடைய கஷ்டம் குடியான ஏழை பெண்ணுக்கு இருக்காது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தை எல்லாம் மூட்டை கட்டி வெளியே போட்டுருங்க. உள்ள வரும்போது எப்படி வரணும்? மன மகிழ்ச்சியா, மலர்ச்சியா, சந்தோஷமா வந்து உட்காரணும். அப்ப இது எதை குறிக்கும்னா, நாம் யார் இடத்துல வந்திருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறோம். என்னுடைய ஆண்டவருக்கு என்னை குறித்து நன்கு தெரியும், என் சூழ்நிலை நன்கு அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த சூழ்நிலையில இருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருத்தராலையும் முடியாது. நீங்க நினைக்காதீங்க, காசால வாங்க முடியாது, அதிகாரத்தால வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் நினைத்தால் ஒரே நொடி போதும். அதுவே ஜாஸ்தின்னு நான் நினைப்பேன். அதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பதில் வரும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே அந்த மனநிலையோடு கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள். நிறைவான ஆசீர்வாதங்களோடு நீங்கள் புறப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப அடுத்த ஒரு குறிப்பு இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருத்தர் நம்மகிட்ட நான் சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார், நேரத்துக்கு வரேன் இந்த டைமும் சொல்லியிருப்பார். ஆனா நாம அவரை தொடர்பு கொண்டா அவர் என்ன சொல்லுவார்னா, தோ வந்துட்டேன்னு வார், அவங்க வாசகிட்ட இருக்க பாருன்னு வார். ஆனா உங்களுக்கு தெரியாது, அவர் வீட்டுல தான் இருக்கிறார், இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கார். அப்போ நம்முடைய மனநிலை என்ன? சமாதானம் வருமா? வரவே வராது. ஆகவே இதை நீங்க கவனத்துல கொள்ளணும். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், மிக ரொம்ப இயல்பானதுங்க, எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணிடக்கூடாது, அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ,
அவைகளே சிந்தியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே இது சின்ன விஷயம், இது ரொம்ப சாதாரண விஷயங்க, எல்லாரும் செய்து இது பழைய கதைங்க இது அப்படின்னு நான் என்ன பண்ணிடக்கூடாது, நான் விட்டுடக்கூடாது. அது அடுத்தவரை பாதிக்கும் என்பதை நான் நினைவு கூற வேண்டும். ரொம்ப முக்கியம். இப்ப சிலர் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் பேசலாம். இப்ப பிரசங்கம் பண்ணுவாங்க, அன்பு குறித்து பேசுவாங்க. கீழே இறங்கின உடனே அவனை சேர்த்துக்காத அந்த கமிட்டிலன்னு சொல்லுவான். அப்போ அன்புக்கு என்னங்க இலக்கணம்? பேசும்போது நல்லா பேசுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறையே இதுதான். தியரிட்டிக்கலி நம்ம வெரி வெரி பியூட்டிஃபுல், ஆனா பிராக்டிகலி we are nil என்று நான் சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுகிற வீரியம் செயல்கிட்ட நம்ம கிட்ட இல்லை. ஆனால் இதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பதான் எனக்குள்ள மாற்றம் வரும். எனக்குள் மாற்றம் என்பது எப்பொழுது வரும்? சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும். சொல் வேற செயல் வேற இருந்தா மாற்றம் வரவே வராது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். பழைய நிலையிலேயே நான் இருந்து கொண்டு நான் அமர்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் நிச்சயமாக நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், ஆண்டவர் என்னை சந்திக்க வரவே மாட்டார், நான் பரலோகம் போகவே முடியாது என்பதை திட்டமும் தீர்க்கமாக முடிவு செய்து கொள்ளுங்கள். நமக்குள்ளே மாற்றம் மிக மிக அவசியம், உடனடியாக வர வேண்டியது. எனக்குள் நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நான் என்னை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். எப்படி அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்த வேதாகமத்துக்கு நேராக என்னை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேட்டா இன்னொரு ஆலோசனை நான் சொல்வேன். இந்த தராசு தெரியுமா உங்களுக்கு? தராசு, கடைகள்ல தராசு வச்சிருப்பாங்க. அந்த தராசுல ஒரு பக்கம் ஒரு தட்டுல பரிசுத்த வேதாகமத்தை வச்சிடணும் டெய்லி. அடுத்த பக்கத்துல நான் ஏறி உட்கார்ந்து. ஹல்லேலூயா. முடியுமா? ட்ரை பண்ணுங்க, முடியும். பரிசுத்த வேதாகமம் ஒன்றுதான் சத்தியம். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? சத்திய வேதாகம். வேற எந்த புக்குக்கும் கிடையாது. நீங்க நிறைய படிப்பாளிகள் உண்டு, எனக்கு நல்லா தெரியும், நிறைய மெத்த படித்தவர்கள் நீங்கள். ஆனால் எந்த புத்தகத்துக்கும் சத்தியம் என்று சொல்லப்படவே கிடையாது. பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் சத்தியம். சத்தியம் என்றால் உண்மை என்று பொருள். அப்போ உண்மை இதுவானால் மற்றவையெல்லாம் ஹல்லேலூயா. ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. மற்றவையெல்லாம் என்னங்க? சத்தமே இல்லையே. மற்றவையெல்லாம் அவ்வளவுதான். புரிந்து கொள்ளுங்கள், ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இரண்டாவது குறிப்பு. ஆனா இதெல்லாம் செய்தியே கிடையாது. இதெல்லாம் என்னது? செய்தியே கிடையாது. செய்தி வேற. சரி, இன்னைக்கு பாம் சண்டேங்கிறதுனால அதை குறித்து பேசாம நான் அங்க கடந்து போகவே முடியாது. ஆகவே அதை குறித்து ஒரு வார்த்தை பேசிட்டு தான் நான் என்னுடைய செய்திக்கு போக வேண்டும் என்று நான் விரும்பி இப்போ அதை குறித்து பேசுறோம். இப்ப பாம் சண்டேல ஆண்டவரை நாம் என்னவாக பார்க்கிறோம்? ராஜாவாக பார்க்கிறோம். வெரி குட். எது உங்களுக்கு அவர் ராஜாவாக காட்டுகிறது? எது உங்களுக்கு அவர் ராஜா என்று சாட்சி பகர்கிறது? எந்த நடவடிக்கை? பயப்படுறீங்களே நீங்க. கழுத மேல வந்ததுனால நீங்க என்னன்றீங்க? ராஜான்றீங்க, அப்படிதானே? உண்மையா இல்லையா? ஆமா. வேற ஏதாவது சாட்சி இருக்கா அவர் ராஜாங்கிறதுக்கு? அவர் ராஜா தாங்க. நான் இன்னும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் ராஜா தான். அவர் ராஜாதி ராஜா, சர்வலோகத்திற்கும் அவர்தான் அதிபதி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னடா இது வேற ஏதோ பேசுறாரு? இல்ல இல்ல, நான் டாபிக்ல இருக்கிறேன்.
நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஒரு நிகழ்வை வைத்து நான் அவரை ராஜா என்று சொல்லுகிறேனா அல்லது வேற எதுவும் காரணம் இருக்கா? பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. எத்தனை பேர் அனுதின தியானமாக பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்கள்? கையை தூக்குங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், பத்தியா? அதான் பிரச்சனையே. சரி, ரைட். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கழுத மேல போனதுனால ஒரு ராஜா கிடையாது. வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், 18வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். ஆமா, பிலாத்து கேக்குறாங்க, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜா அவரை பார்த்து கேட்கிறான். எல்லாரும் சொன்னாங்க அவர் ராஜான்னு. இவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், நீங்க ராஜாவா, யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கிறான். வாசிங்க 36வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, என் ராஜ்யம் ஆமா. அப்போ ஆண்டவர் ராஜாவாக அதுல பவனி செய்யவே இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் சரியான பாதையில பயணிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அது அது மாறிச்சு அப்படின்னா ட்ராக்கே மாறிடும். இதுதான் உண்மை. இப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஏன் கழுதையின் மீது பிரவேசித்தார், பயணித்தார் என்பது கேள்வி. இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அவர் கழுதையின் மீது பவனித்ததனாலதான் நான் ராஜா என்று சொல்லுகிறேன் என்று நீங்க சொல்றீங்க. ஆனால் அவர் கழுதையின் மீது பயணித்ததற்கு வேறொரு காரணம் இருக்கு, வேறொரு மிக முக்கியமான காரணம். நீங்க நல்லா கவனிக்கலாம். அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதுல பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் அடுத்த வசனத்தை வாசி. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் வினவினால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமா, பாத்தீங்களா? இதுல ஒரு மிக முக்கியமான ரகசியம் இருக்கிறது. இப்ப ஒரு கழுதை, அதுவும் இன்னும் நல்லா புரிச்சுக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். அவர் பயணித்தது கழுதை குட்டி மீதுதான். ஏன்னா அங்க இருந்தது கழுதை குட்டி தான். அப்போ கழுதை குட்டி மீதுதான் அவர் பயணித்தார். சரி, அடுத்த ஒரு சம்பவம் என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் அவங்க சொல்லி அனுப்புறாரு, நீங்க போய் அந்த கழுதை குட்டி கட்டி இருப்பீங்க, அதை அழுப்பீங்க. உடனே என்னன்னு வாங்க, ஏன்பா அவுக்குறீங்கன்னு கேட்பாங்க. நீங்க உடனே என்ன சொல்லணும்? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்ப என்ன பண்ணிடுவாங்க? அவங்க விட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. அதே சம்பவம் தான் அங்க நடந்தது. அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த பவனி சென்ற பொழுது 3 சம்பவங்கள் நடந்தது. அது என்ன என்றா, அவர் போற வழியில ஒரு அத்தி மரத்தை சபிச்சுட்டு போவார். 2வது, அவர் ஆலயத்தை சுத்திகரிப்பார். இதெல்லாம் அந்த சம்பவத்துல நடக்கிற ஒரு விசேஷம். சரி, அதெல்லாம் நான் பேசல, ஏன்னா முக்கியமான விசேஷத்துக்கு வரணும். ஆகவே நான் சீக்கிரமா கடந்து நான் செய்திக்கு வர விரும்புகிறேன். வாசியுங்கள் யாத்ராகமம் 13வது அதிகாரம்
12-13 வசனங்கள். கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். கழுதையின் தலையீட்டு எல்லாம் ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அல்லேலூயா. இதாங்க முக்கியம். அங்க இதுக்காக தான் அவர் கழுத மீது பயணித்தார். ஏன் பவனி வந்தார் என்றால் அங்கே ஒரு விதி இருந்தது, ஒரு சட்டம் இருந்தது. எல்லாவற்றையும் படைக்க முடியும், ஆட்டை படைக்க முடியும், அல்லது வேற காரியங்களை படைக்க முடியும். ஆனா எதை நேரடியாக படைக்க முடியாது என்றால் கழுதையை படைக்க முடியாது, கழுதை குட்டியே படைக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அனைத்து தலையீற்றுகளும், அதிலும் குறிப்பாக ஆண்கள் ஆண்டவருக்கு உரியவைகள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கழுதையும் ஆண்டவருக்கு உரியதுதான். ஆனால் ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டம் அதன்படி என்ன பண்ண முடியாது, கழுதையை கொண்டு போய் படைக்கவே முடியாது. அதை படைக்கணும்னா என்ன பண்ணணும், அதை மாற்று பொருளாக மாற்றணும், பண்ட மாற்று பண்ணணும். எப்படி, ஒரு ஆட்டுக்கு ஈடா வாங்கிக்கணும், அந்த கழுதைய என்ன பண்ணணும், ஆட்டுக்கு ஈடா வாங்கிக்கணும், அதை தான் கொண்டு போய் படைக்கணும். அல்லது ஒரு பொருளை வாங்கிக்கலாம், அது ஒரு பொருளுக்கு வித்துட்டு அதன் மூலமா வர காணிக்கை கழுதைக்காக செலுத்தலாம். ஆனால் நேரடியாக செலுத்த முடியாது. இதை ரெகுலரைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நமக்காக கல்வாரிக்கு போகிறார். அதற்கு முன்பாக இந்த காரியத்தை ரெகுலரைஸ் பண்ணிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம இன்னும் விரிவா அடுத்த சமயம் வாய்க்கும் பொழுது நாம் பேசலாம். இப்ப நேரடியா சம்பவத்துக்கு வருகிறேன், செய்திக்கு வருகிறேன். இன்னைய செய்தி என்ன என்று கேட்டால், நாம் யார், நீங்கள் யார், என்ன சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? இது மூணு காரியம் தான். என்னென்ன காரியம்? நாம் யார், நாம் எங்க சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சொல்லுங்க. அடுத்தது, அதுல இருந்து எப்படி விடுபடுறது? நான் ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறேன், ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறேன், அதுல இருந்து நான் விடுபடணும்னா என்ன பண்ணணும்? இதை குறித்து தான் பேச போறோம். சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் யார்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நீங்க யாரு? கிறிஸ்தவர்கள். வெரி குட். அடுத்தது என்னங்க? கர்த்தருடைய பிள்ளைகள். வெரி குட். அடுத்தது சீக்கிரம். ஹல்லேலூயா, சீக்கிரம் கத்தியா. அடுத்தது சரி, அது அப்படியே வைங்க, அது கேள்வி இருக்கு, லைவ்லயே இருக்கு. இந்த பைபிள்ல யாரை அதிகமாக ஆண்டவர் பதிவு செய்து, ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார்? யாருங்க? யாருங்க? சத்தமாவே பேச மாட்டேன்றீங்க நீங்க. அவர் தம்முடைய ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு யாரு பேர், என்ன பேரு? நேரடியா பேசுங்க. இஸ்ரவேலர்களை தான் எழுதி வச்சுக்கிறார். ரைட்டா? ஏன் நம்மளை பத்தி எழுதல? என்னைக்காவது கேட்டிருக்கோமா நம்ம ஆண்டவர்கிட்ட? இப்ப நீங்க சொன்னீங்க, நான் கிறிஸ்தவன். நான் யாரு? கிறிஸ்தவன். எப்படி பெருமையா இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவன். ஆனா இந்த கிறிஸ்தவன் என்னைக்காவது, ஏன் ஆண்டவரே இந்த பைபிள்ல இஸ்ரவேலை பத்தி எழுதி வச்சுக்கிறீங்க, இஸ்ரவேல் பகுதியை பத்தி எழுதி வச்சுக்கிறீங்க, என்ன பத்தி எழுதவே இல்லையா? எதுக்குங்க தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. என்ன இப்படி இருக்கான்னு ஏன் என்னை குறித்து எழுதவில்லை? ஐயோ, ஏன் என்னை குறித்து எழுதவில்லை தெரியுமா? யோசித்ததுண்டா? எழுதி இருக்கிறாரா, எழுதி இல்லையா? என்ன எழுதிக்கிறார் சொல்லுங்க. நாம இஸ்ரவேல் சந்ததியா?
அவருடைய பிள்ளைகள். எந்த அடிப்படையில? விசுவாசத்தின் அடிப்படையில. சரி, வெரி குட், கிட்ட வந்துட்டீங்க. விசுவாசத்தின் அடிப்படையில சொல்லி தப்பிச்சும் போயிட்டீங்க. சரி, நல்லா கவனிங்க. நாம் நேரடி வாரிசுகள். உங்களுக்கு தெரியுமா நாம் யார்? நேரடி வாரிசு. யாருக்கு? ஆண்டவருக்கு நேரடி வாரிசு. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய உண்மையை சொல்றேன் தெரியுமா? நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லுகிறேன். கொஞ்சம் சந்தோஷமா கை தட்டி ஆற வரீங்க பார்க்கலாம். நான் நேரடி வாரிசுங்க. ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி நான் விசுவாசத்தின் அடிப்படையில் இல்ல, நான் இஸ்ரவேல் சந்ததியில வந்தேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நாம் நேரடி வாரிசு. சகோதரிக்காக தான் சொல்ல வரேன். இப்ப ஐயா வந்து ஒரு சஜஷன் சொன்னாரு. என்ன சஜஷன் சொன்னாரம்மா, நீ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற, தமிழ் கஷ்டம் தான், அதனால இனிமே என்ன பண்ணிடு, இங்கிலீஷ்லயே படிச்சிரு. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, சகோதரிக்கு தயவு செஞ்சு தமிழ் தான் நீ படிக்கணுமே தவிர இங்கிலீஷ் வேணா படிச்சுக்கோ, ஆனா பைபிள் வந்து எதுல படி, தமிழ்ல தான் படிக்கணும். ஏன்னு கேளு, அதான் முக்கியம். வாசியுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஹல்லேலூயா. இந்த காயின் தான் தமிழர்களுக்கு தகப்பன். தமிழ் சிஸ்டர் மட்டும்தான் ஹல்லேலூயா சொல்றாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம். காயின் யாரு? ஆதாமுடைய சேஷ்ட புத்திரனுங்க, முதல் மகன். அதுவே ஒரு பெருமை. சேஷ்ட புத்திரன் யாரு? காயின், முதல் மகன். ஆதாம் ஆண்டவரால் படைக்கப்பட்ட முதல் மனிதன். அந்த முதல் மகன், மனிதனுக்கு பிறந்த முதல் மகன் யார்? காயின். அந்த காயின் தான் உங்களுக்கும் எனக்கும் நேரடி தகப்பன், ஆதி தகப்பன். எப்படின்னு கேட்கணும். நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க. நான் எதை சொல்லிட்டு போறேன், நீங்களும் சரி எதை சொன்னாருங்க, ஆமா காயினா சரிங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், திருப்பி எப்படின்னு கேட்கணும். கொஞ்சம் கேளுங்களேன். வாசிங்க 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். இந்த வசனத்துல நமக்கு 2 ஆதாரங்கள் இருக்கிறது. 2 ஆதாரங்கள். முதல் ஆதாரம், சம்பந்தமே இல்லாம ஒரு பெண்ணுடைய பெயர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பரிசுத்த வேதாகமத்துல சம்பந்தம் இல்லாம பெண்ணின் பெயர் வரவே வராது. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு பெண்ணின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பெயர் என்ன? நாமால். அந்த பெண்ணின் பெயர் நாமால். இவள்தான் நமக்கு நேரடி தாய், தமிழர்களுக்கு நேரடி தாய். சரி, இப்ப மறுபடியும் நீங்க கேட்கணும், அதுல 2 குறிப்புன்னு சொன்னேன் இல்லையா? அந்த வசனத்துல எத்தனை குறிப்பு சொன்னேன்? ஒரு குறிப்பு படிச்சுட்டீங்க. இன்னொரு குறிப்பு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வெரி குட், வெரி குட், சூப்பர். இதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப அதுல வந்து ரொம்ப குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு, பித்தளை இரும்பு. அந்த தொழிலாளர்களுக்கு ஆசாரியனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா
இந்த இரும்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இரும்பை உருக்குறதுக்கு 1000 டிகிரி வேணும். அதனுடைய டெம்பரேச்சர், மெல்டிங் டெம்பரேச்சர்னு சொல்றேன், அதனுடைய டெம்பரேச்சர் அதிகம் மற்ற பொருட்களை விட. இதை யார் கையாண்டார்கள் என்றால் தமிழர்கள். ரைட்டா? அதுக்கும் கேட்கணும் நீங்க எப்படின்னு. சரி, நல்லா கவனிங்க. சமீபத்துல ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி தமிழக முதல்வர் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார். உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆய்வு செய்து வெளியிட்டார். என்ன ஆய்வு வெளியிட்டார் என்றால், நல்லா கவனிங்க, தமிழர்கள் தான் இரும்பை கையாண்ட முதல் குடிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்கிறது, அதை எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த வேதாகமத்திற்கு எவ்வளவு பெரிய மகிமை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சரி, நல்லா கவனிக்கும். இந்த நாமால் என்பவள் யார் என்றால், இவர்கள் நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள். எந்த வம்சம்? நாக வம்சம். நாக வம்சம்னா ஏன் சொல்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் சொல்றோம் அப்படின்னு தெரியுமா உனக்கு? அதுக்கும் ஆதாரம் பைபிள்ல இருக்கு. வாசியங்கள் 3வது அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. ஹல்லேலூயா. அது போதும் 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 போதும், அதுலயே நிறைய அடங்கிடுச்சு. அதாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதையே வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. அதனாலதான் அந்த வம்சத்துல அவங்க வந்துட்டாங்க. ரைட்டுங்களா? இந்த வம்சத்தினுடைய மொழி என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் என்றால், அவர்களுடைய மொழி தமிழ் மொழி என்று சொல்லுகிறார். ரைட்டா? சரி, இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம யார்? காயின் வம்சம் எப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரம் கொடுத்துட்டு வரேன். இப்ப 21வது வசனத்தை வாசிங்க, அதுல இன்னும் பெரிய ஆதாரம் இருக்கு. இப்ப தமிழுக்கு ஒரு சிறப்பு கொஞ்சம் சொல்லுங்க, என்ன சிறப்பு? அப்புறம் தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ரைட், வெரி குட், கரெக்ட். அடுத்தது என்னங்கம்மா? மிருதங்கம். அடுத்தது தமிழுக்கு முத்தமிழ் என்ற ஒரு சிறப்பு இருக்கு. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மை. என்ன முத்தமிழ் என்றால் இயல், இசை, இது 3 சேர்ந்ததுதான் தமிழ். இப்ப வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த இசை கருவிகளுக்கு யார் தகப்பன்னு சொல்லியிருக்கு? நான் எவ்வளவு பெரிய ஆதாரத்தை கொடுத்துக்கிறேன் பாத்தீங்களா? அப்போ இது பொக்கிஷமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? இது பொக்கிஷமா இல்லையா? எங்குமே இல்லாததை இங்க கண்டுபிடிக்கலாம். யாருக்கும் பதில் தெரியாதுன்னா இங்க தேடலாம். உங்கள் கேள்விக்கு பதில் இங்க தேடலாம். உங்க பிரச்சனைக்கு பதில் இங்க தேடலாம். ஏன்னா இதுக்கு பேர் என்ன? சத்திய வேதாகம். அதனாலதான் இதுக்கு பேரு சத்தியம். ஜீவன் உள்ள வார்த்தை, பேசுகிற வார்த்தை, எல்லா காலத்துக்குமான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதுல ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இஸ்ரவேலை குறித்து பரிசுத்த வேதாகமம் அதிகமாக பேசுகிறது? ஏன் பேசுது? சொல்ல தெரியல. ஏன்னா அவங்கள chosen people சொல்றோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். அவன் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டான் தெரியுமா? அதுதான் கேள்வி. நாம் அதை பார்க்கறதே கிடையாது.
அவன் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவனானான்? நான் ஏன் தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன்? நமக்கு தெரியாது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த காயின் ஒரு தவறை செய்கிறான். ஆதாம் மட்டும் தவறு செய்யல, காயின் என்ன பண்ணான்? தவறு செய்தான். என்ன தவறுன்னு பாருங்க. வாசியுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 5:23-24. ஆகையால் காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரனுக்கு கொலை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுக்கு ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. இங்க எத்தனை பேர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு பேர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இதனுடைய உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது புரியுதா? நான் விளக்கணுமா? 23, 24 ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எனக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. மறுபடியும் வாசிங்க 23, 24. ஆகையால் நீ பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை நீ செலுத்த வேண்டும். ஆனால் இந்த காயின் ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்த போனான். எப்படி போனான் தெரியுமா? எப்படி போனான்? எப்படி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? யார் பேர்ல? தம்பி பேர்ல எரிச்சலோடும் கோபத்தோடும் அவன் பேர்ல ஒரு குறை இருந்தது. அந்த குறைவோடு கூட என்ன பண்றான்? ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்த போனான். ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறாரு, நீ அப்படி கொண்டாந்து செலுத்தினா என்ன பண்ண மாட்டேன், நான் அங்கீகரிக்க மாட்டேன். கரெக்டா? அதே போல அங்கீகரிக்கல. அப்படி அங்கீகரிக்காததுனால இந்த காயினுக்கு ஆபேல் பேர்ல கோபம் இன்னும் உக்கிரமாக மாறி போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆனா அவன் நினைக்கல, ஆண்டவர் நான் ஒரு குறைவோடு வந்திருக்கிறேன், அதனால என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல அவன் நினைக்கல. ஆனா அவன் என்ன நினைச்சான்? இவன் தான் அதுக்கு காரணம் என்று எண்ணிக்கொண்டு அவன் மீது கோபப்பட்டு அவனை என்ன பண்ணிட்டான்? எப்படி கொலை செஞ்சான்? எப்படி கல்லு தூக்கி போட்டான்? எப்படி கொலை செய்தான்? ஐயா, எங்க இவ்வளவு தொடர்பை நான் காட்டிட்டு வர கண்டுக்கவே மாட்டேன்றீங்களே. எப்படி கொலை செஞ்சாங்க? எப்படி? ஏமா ஒரு லாஜிக் வேணாமா? கொலை செய்தான் ரைட்டு, கொலை செய்தான் தான் இருக்கு. எப்படி கொலை செஞ்சிருப்பான்? என்னமா? அதனாலதான் அவன் கண்டுபிடிச்சது அதுக்குதான். ஆதியில கண்டுபிடிச்சதுதான் அந்த இரும்பை எது கண்டுபிடிச்சான்? கருவி உண்டாக்குறதுக்கு. அந்த கருவியால என்ன பண்ணலாம்? வெட்டலான்றதுக்காக கண்டுபிடிச்சதே. முதல் கொலைகாரன் யாரு? காயின். ஆகவே அவன் சாபமாகி போனான். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்ல, அடுத்த ஒருத்தன் சொல்றான், அதே வம்சத்துல வரவன் மெத்துசலான பேர். அவன் என்னன்றான்? என் பேர்ல 770 பழி விழண்டான்றான். ரைட்டா? ஆனா அப்படியே நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த சேஷ்டபுத்திர பாகத்திற்கு ஒரு உரிமை இருக்கிறது. சேஷ்டபுத்திரன்னா ஃபர்ஸ்ட் பார்ன்னு பேரு. ஃபர்ஸ்ட் பார்னுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம், தனித்த ஆசீர்வாதம் இருக்கிறது.
ஆனால் அதை அவன் இழந்த போது ஆண்டவர் அதே ஆதாம் ஏவாளுக்கு சேத் என்ற பிள்ளையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சேத் வம்சத்துல வந்தவங்க தான் ஏனோக்கு, நோவா, ரைட்டா? அப்புறம் யாரு? ஆபிரகாம், அப்புறம் தாவீது, அப்புறம் அப்புறம் யாருமா? இன்னைக்கு நம்ம ராஜாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்துல வந்தார். ஆனா எந்த வம்சத்துல வந்திருக்கணும்? இயல்பா காயின் வம்சத்துல இயேசு பிறந்திருக்கணும். கண்டிப்பா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எவ்வளவு பெரிய இழப்பை இழந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா அவங்க எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க? ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாகவே இருக்கிறாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரிக்கிறான், தாவீது சஞ்சரிக்கிறான். பாத்தீங்களா? அவர்களுடைய அந்த படிநிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த படிநிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவேதான் இந்த பரிசுத்த வேதாகமம் இஸ்ரவேலரை குறித்து பேசுகிறது. நம்மை குறித்து ஒரு 6 தலைமுறையோட நின்று போச்சு. 6-7 தலைமுறையோட நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளை பத்தி பேசவே இல்லை. ஆனா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். தோமா என்பவர் ஏன் தமிழ்நாட்டுல வந்தோம், ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும், ஏன் தமிழ்நாட்டுல வந்து சாகணும்? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மறக்கல, நான் தான் மறந்துட்டேன். நமக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கிக்கிட்டோம், நம்முடைய வழி வேறன்னு போயிட்டோம். நான் திரும்பி வரவே இல்லை. இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறோம். ஐயோ சாரி, இன்னைக்கும் நான் அப்படியே தான் இருக்கிறேன். இன்னைக்கும் நான் அப்படியே அதே சூழ்நிலையில நான் இருந்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19-20 வசனங்கள். குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது யாரை குறித்து பதிவு? கெட்ட குமாரன் கதையை உபமானமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எதுக்கு சொன்னார் தெரியுங்களா? நமக்கு நேரடியாக சொல்லப்பட்டது இது. அல்லேலூயா. நமக்கு நேரடியாக சொல்லப்பட்ட உபமானம் இது. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப ஆதி தகப்பன், நம்முடைய தகப்பன் தவறு செய்து ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போய் அப்படியே போயிட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணணும்? மனம் மாறணும், மனம் திரும்பணும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல கவனிங்க, இந்த கெட்ட குமாரன் ஆண்டவருடைய அந்த தகப்பனுடைய சொத்தை எல்லாம் வாங்கி கொண்டு தன் தகப்பனை பகைத்து அவன் எங்க போறான்? வேறு தேசத்திற்கு, தூர இடத்திற்கு போய்விடுகிறான். போனவன் என்னன்னா அங்கே சீரழிந்து கெட்டு நாசமாகி பன்றிக்கு போடுகிற தவிட்டை சாப்பிடுற நிலையே கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு மாறிடுறான். அப்ப அவனுடைய உருவமெல்லாம் மாறி போகிறது. அவன் சௌகரியமாய் வாழ்ந்த, சம்புரமாய் வாழ்ந்த அந்த சூழல் இல்ல. இப்ப அவன் மாறின நிலையில இருக்கிறான். ஆனால் இந்த தகப்பனும் தன் மகன் எப்பொழுது தன் தகப்பனை விட்டு புறப்பட்டு போனானோ அந்த நாளிலிருந்து அந்த திக்கை நோக்கியே காத்திருக்கிறான். இந்த மகன் எப்பொழுது வருவான், என் மகன் எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டிருக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். ஆனால் நீங்களும்
நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய சூழ்நிலை மாறியது. நான் என்னுடைய நிலையை நான் தொலைத்து போட்டேன், உருவிழந்து போனேன். ஆனாலும் எனக்கு ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்ற மனம் வரவே இல்லை. உண்மையா? உண்மையா? தயவு செய்து பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய பழமையான சபை, எவ்வளவு பழமையான சபை. இன்றும் இதே நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே, நியாயமா? உங்களை எதற்காக இந்த இடத்துல உட்கார வைத்தார்? எதற்காக தேவன் இந்த இடத்துல உங்களுக்கு ஆலயத்தை கொடுத்தார்? உங்களை சுற்றி மக்கள் இருக்கிறார்கள், உங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் இங்கே வர வேண்டும் அல்லவா? அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். தயவு செய்து பிரியமானவர்களே, நீங்கள் இப்படியே இருந்தால் அது சரியாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மகன் எப்படி வருகிறான்? ஆண்டவர் அந்த மகன் தகப்பனிடத்துல சொல்ல நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? நான் என் தகப்பனிடத்துல நான் மகனா போக முடியாது. ஏன்னா எங்க அப்பா, நான் என்னுடைய அந்த சேஷபுத்திர அந்த பாகத்தை நான் இழந்திருக்கிறேன் என்ற நிலையில அவன் வேலைக்காரனாக புறப்பட்டு வருகிறான். ஆனா இந்த தகப்பன் அவனை தூர வரும்போதே கண்டுபிடிக்கிறான். அவன் உருவம் இழந்திருக்கிற நிலையிலும் அவனை கண்டுபிடிக்கிறான். இது என்னுடைய மகன். கண்டுபிடித்து அவன் மீது மனதுருகி ஓடி அவன் கழுத்தை இறுக கட்டி முத்தமிட்டு 23, 24 வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுல அவன் அந்த மகனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறான். மோதிரத்தையும் பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் என்று சொல்லுகிறான். அந்த தகப்பன் தான் நம்முடைய தகப்பன், நமக்காக காத்து கொண்டிருக்கிற தகப்பன். நம்முடைய நோக்கத்தை நமக்கு கொடுத்து அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற தகப்பன். தயவு செய்து பிரியமானவர்களே, நீங்கள் இனி இப்படி இராதீர்கள் என்று உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு அழைப்பை மீண்டும் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்புக்கு போலாம். நான் எந்த சூழலில் இருக்கிறேன் வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 13:12. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்ன பொருள்? சோ பிரிஷியஸ். வெரி குட், சூப்பர். அடுத்தது சீக்கிரம் சொல்ல மாட்டீங்களா? சிஸ்டர் பாத்தீங்களா என்ன அழகா சொன்னாங்க? அதுவும் ரசிச்சு ருசிச்சு சோ பிரிஷியஸா. அப்படிதான். என்னவா என்னவா? ஆனா வசனம் என்னங்க சொல்லுது? அப்படின்னா என்ன பொருள்? அதுதான் அதுக்கு அர்த்தம். ரைட்டா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய உண்மையை வைத்திருக்கிறாருங்க தெரியுமா? எனக்கு நான் யோசித்ததுண்டா? யோசிச்சிருக்கிறேனா? தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:1. அந்நாளில்
7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துவோம், எங்கள் நிந்தை நீங்கும்படி மாத்திரம் உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அங்க என்ன சொல்லியிருக்கார் தெரியுதா? ஒரு ரகசியம் இருக்கிறது அங்க. அதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் சொல்லுங்க பார்க்கலாம். 7 ஸ்திரீகள் ஒரே புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1:7. ஆனா படைப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? படைப்பின் ரகசியம் என்ன? ஆண்டவர் எப்படி படைச்சாரு? 1:1. ரைட்டா? ஆண்டவர் படைச்சது எப்படி? 1:1. சரி, அழிவு வந்ததா? ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்ததா? அந்த பிரளயம் வந்தப்ப எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க? என்ன அடிப்படை? அதே 1:1. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஆண்டவர் படைக்கும் போது எப்படி படைச்சாரு? ஆணும் பெண்ணுமாக படைச்சார். ஒரு பெரிய அழிவு வருது. அழிவு வந்தா அதுல யார பிக் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு? ஒரு 8 பேரை பிடிக்கிறாரு, அவங்களை மட்டும் காப்பாத்துறாரு. அது என்ன அடிப்படைன்னா 1:1. ஆனா எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:1 என்ன சொல்லுது? 1:7 சொல்லுது. நான் என்ன பண்ணிருக்கணும்? 1:1 மாத்தணுமா? என்ன பண்ணும்? நீங்க என்ன சொன்னீங்க? இல்லம்மா, நான் என்ன கேட்கிறேன், கேள்வி புரிஞ்சுக்கொள்ளுங்க. 1:1 அது. இங்க ஆண்டவர் 1:7 மாத்துறாரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 7:7. நீங்க உடனே யூ-டர்ன் போட்டு, ஆண்டவரே இது என்ன கொடுமை நிக்கிறோம். நின்னுக்கணுமா வேண்டாமா? நின்னமா இல்ல. எப்ப நிக்கிறதா உத்தேசம்? எப்பங்க நிக்க போறீங்க? ஆண்டவர் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா? ஜப்பான்ல இப்ப இங்க பகுதி, உங்களுக்கு உங்க பகுதின்னு வச்சுங்க, உங்க ஏரியான்னு இருக்கு இல்லையா? எவ்வளவு குடும்பம் இருக்கு இங்க? எவ்வளவு வீடு இருக்கும்? 100 குடும்பம். ரைட்டுங்களா? 100 குடும்பம். ஜப்பான்ல சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வந்தது, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுதுன்னா, 9 லட்சம் வீடுகள், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 9 லட்சம் வீடுகள் குடியில்லாமல் இருக்கிறது, பேய் வீடுகளாக இருக்கிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா? பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்போ இங்க 100 பேர் தான் இருக்கிறான், 100 வீடு தான் இருக்கு. 9 லட்சம் வரணும்னா எவ்வளவு பெரிய ஏரியா நீங்க போகணும்? அப்ப புரிய வேண்டாமா? பல நாடுகள்ல இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. பல நாடுகள்ல ஆண்களுடைய எண்ணிக்கை பெண்களுடைய எண்ணிக்கையை விட குறைவு. ரைட்டா? எப்படியுமே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 49.8 49.7 இப்படிதான் ஆவரேஜ்ல வரும். இதுல பாப்புலேஷன் சென்சஸ்ல இப்படிதான் வரும். இங்க என்ன சொல்ல வராரு? 1:7. எவ்வளவு பெரிய ஆபத்து! யாராவது கவனிச்சோமா? கண்டுகிட்டோமா? என்ன ஆண்டவரே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருக்கீங்க, நான் என்ன பண்ணணும்? நான் என்ன செய்யணும் கேட்டமா? அழிக்க போகிறார். ஆனா இது ஆரம்பம் ஆகிவிட்டது. ஞாபகம் வச்சுக்க. இப்ப சொல்றேன் கேளுங்க. இப்ப கேட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். 2011 தான் சென்செக்ஸ் கடைசியாக. ரைட்டா? ஏன்னா இப்பதான் எடுக்க போறாங்க. அடுத்த வருஷம் தான் என்ன பண்ண போறாங்க? 2027 சென்செக்ஸ் எடுக்க போறாங்க. எடுத்த கடைசி 2011. 2011 விதவைகளுடைய எண்ணிக்கை 6.8 கோடி. ரைட்டா? சரி, இந்த 6.8 கோடி என்பது என்னால
பார்க்க முடியுமா? எவ்வளவு எவ்வளவு ஜனம்னு என்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கிறேன் பாருங்க. அதே 2011 தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை 7.21. இப்ப கண்டுபிடிக்க முடியுமா? பெண் விதவையினுடைய எண்ணிக்கையை கோரிலேட் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை பெண் விதவைகளுடைய எண்ணிக்கை. என்ன பண்ணிருக்கிறீங்க? சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்னங்க செஞ்சிருக்கிறீங்க? எவ்வளவு நாளா? 2011. அப்ப எப்ப இது ஆரம்பித்தது? எவ்வளவு காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது? உங்க வீட்டுல பெண் விதவைகள் இல்லையா? நான் சிந்திக்க வேண்டாமா? நான் யோசிக்க வேண்டாமா? சிங்கிள் பேரண்ட் வந்திருக்கேன், நான் யோசிக்க வேண்டாமா? நான் சிந்திக்க வேண்டாமா? நான் கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டாமா? கர்த்தரிடத்தில் இதற்கான பதிலை நான் தேட வேண்டாமா? தேடணுமா தேடக்கூடாதா? தேடணும். எப்ப தேட போறீங்க? எப்போ? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஆபத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஆபத்து. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, இன்னும் 10, 15, 20 ஆண்டுகளில் ஜப்பான் என்ற ஒரு நாடே இல்லை என்று ஆகிவிடும். நம்முடைய வரைபடத்துல என்ன இருக்காது? ஜப்பான் என்ற நாடு இருக்காது என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா இப்போ அங்க பின்னாடி திரும்பி பாருங்க, அங்க ஆண்கள் எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க? அதுக்கு பேர் தாங்க அபூர்வம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த சபையில இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல அபூர்வமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இதுக்கு பேரு தான், வாசிங்க, ஏசாயா 13:12. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கி விடுவேன். ஹல்லேலூயா. ஆண்கள் உஷாராக வேண்டும், அதை விட அதிகமா உஷாராக வேண்டியது பெண்கள். ஆனா ஆண்டவர் இந்த ஆண்களை தான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்களை தான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர்களோ பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். பின்னால போறாங்க, பின்னாடி 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 போய் நேருகிறாங்க. சரி, இப்ப உங்க இடத்துல ஒரு விண்ணப்பம். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு ஆகி கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல பேசணும் அப்படின்னா உங்க பர்மிஷனும் ஐயாவோட பர்மிஷனும் எனக்கு வேணும். நீங்க எஸ்ன்னு சொன்னீங்கன்னா வீட்டுல இருந்து விடிய விடிய வர்றதுக்கு என்ன வழின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இல்லைன்னா நீங்க தான் பார்த்துக்கணும். ரைட்டா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் என்ன வழி என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆவல் இருந்தால் நாம் தொடரலாம், அல்லது அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மீண்டும் இதை குறித்து நாம் பேச முடியும் என்பதை நான் உங்களிடத்துல அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை நாம விட்டுவிடவே கூடாது. எனக்கு மிக மிக அவசியம் 3 மிக முக்கியம், மிக ரொம்ப முக்கியம், ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா, நம்பர் 1 என்னது அப்படின்னா, நான் ஆலயம் தவறவே கூடாது. 1. நம்பர் 2, குடும்ப ஜெபம் நம்முடைய வீட்டுல நடக்கணும். எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குது பாத்தீங்களா? அதுவும் கை தூக்குறது 2-3 பேர் தான் தூக்குவாங்க, எனக்கு தெரியும். ரைட்டா? இத பாத்துக்குங்க.
மூன்றாவது, பரிசுத்த வேதாகமத்தை அனுதின தியானமாக நீங்கள் மாற்ற வேண்டும். இது முக்கியம். ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அதாவது இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல ரொம்ப க்ளோஸ். இது மிக முக்கியம். இந்த மூணு ரொம்ப ரொம்ப அவசியம். வாசியுங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க, தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் மிக விசேஷமான காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு எச்சரிப்பின் காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டிய தருணம் மிக மிக நெருங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். அதற்கு ஏற்ப இன்றைக்கு சூழல்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது. போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக இந்த பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை வெளிப்படுத்தினார். அதாவது கேஸ் சிலிண்டர் எல்லாம் வரமாட்டேங்குது, ரொம்ப பிரச்சனை அப்படின்னு அது தலை எடுக்கும் பொழுதே ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம். உடனே என்ன பண்ண, ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட போட்டு எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அனுப்பணும். தயவு செய்து ஜெபியுங்கள், நாம் ஆபத்தில் இருக்கிறோம். அதை உங்கள் ஐயா அவர்களுக்கும் நான் அனுப்பியிருந்தேன். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அதாங்க ஆண்டவர். எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? பாதி பேர் பெட்ரோல் பங்க்ல ஓடி நின்னாங்க. கேனு, வாட்டர் கேனு, வாட்டர் பாட்டில் எல்லாம் பெட்ரோல் நிரப்புனாங்க போய். கரெக்டா? அது ஒரு கூட்டம் அப்படி போயிடுச்சு. இன்னொரு கூட்டம் சிலிண்டர் தூக்கின்னு ஓடிச்சு. எல்லாம் ஓடி ஓடி அங்க சுத்தினாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று வேண்டினோம். ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கேஸ் விலை குறைஞ்சிருக்கு, பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கு. தெரியுமா? எந்த சூழ்நிலையில? இன்னும் போர் முடியல, இன்னும் ஓபன் ஆகல. அப்படியே அதாவது இந்த இது பண்ணிட்டு வருவாங்க தெரியுமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படி இப்படி தள்ளி ஏதோ ஒண்ணு எந்த பார்த்து எடுப்பாங்களே, அந்த மாதிரி பண்ணி உட்காந்துக்கிறாங்க அங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பதில் என்ன பதில் தெரியுமா? இன்னைக்கு பெட்ரோல் விலை குறைச்சி 2 ரூபாய் குறைச்சி வந்திருக்கு. இப்ப கேஸ்ல 100 ரூபாய் குறைஞ்சி வந்திருக்கு. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். இந்த ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் அவரை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறோம். வசனத்தை எடுத்து உட்காருங்க, அவரை தியானிங்க, அவரை கவனிங்க. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கவனிங்க. அவர் எல்லாம் பார்த்துக்குவார். வசனம் இப்படி சொல்லுது, வாசிங்க. யாத்திராகமம் 14:14. அவ்வளவுதான். ஆமா, நீ என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அதுதான் நாம செய்யணும். நான் ஓடுறதில்லை, நான் ஓடுறதில்லை. ஆனால் உலகம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமோ அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வெற்றி. இதெல்லாம் லேசு, ரொம்ப ரொம்ப சாதாரணம். இதை விட பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுல சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, வந்துருவாங்க, சபை நிரம்பிடும். உங்க பக்கத்து வீட்டுல சொன்னா போதும், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை அழைத்து வந்தால் போதும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆண்கள் எச்சரிக்கை ஆகுங்கள். தயவு செய்து குடும்பத்தின் மக்கள் ஜாக்கிரதைப்படுங்க. பிள்ளைகளை சரியான பாதையில வளர்த்தெடுங்க. அப்பொழுது கர்த்தர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அந்த மிகப்பெரிய பிரளயத்துல ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றிய தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் காப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை முழுமையாக நம்புங்கள்,
தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பல்வேறு காரியங்களை பேசி பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி நீங்கள் செய்ய வேண்டியதை, நீங்கள் கவனிக்க வேண்டியதை குறித்து சிந்தியுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறார். தயவு செய்து சிந்தியுங்கள், தயவு செய்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். நாம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் உள்ளே வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கே சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வர காத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்களிலே சமாதான குறைச்சல் இருக்கிறது, பல குடும்பங்களிலே போராட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை ஒரு உள்ளதோடு ஆராதிப்பே, முழுதலோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை